வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்கால் சூப் கடையில் வாங்குற மாதிரியே எப்படி நம்ம வீட்டிலையே எளிமையாக அண்ட் ஆரோக்கியமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா நான் இப்போ வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கருப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி நான் தூளாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நான் 2 அரைஞ்சி இது கூட சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அரைக்கணும். ஓகே, இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆட்டுக்கால் சுத்தமாக கழுவி நம்ம எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நம்ம ஆட்டுக்கறி எடுத்துருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தண்ணீர் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம இதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆட்டுக்கால்லையே எண்ணெய் இருக்கும், அதனால் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது கூட ஒரு பட்டை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மல்லி இலை தூவி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் நம்ம 15 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் விசில் முடிகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. 5 minutes later. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த விசில்லாம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஆட்டுக்கால் சூப் ரொம்பவே ஆரோக்கியமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வயசானவங்கலேருந்து சின்னவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம துளி கூட எண்ணெய் சேர்க்கலை, ஆனால் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் தாராளமாக குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது சாப்பிட்றது மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் வலி, கை வலி எல்லாமே நமக்கு க்யூர் ஆகும். வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பர் அண்ட் ஆரோக்கியமான ஒரு உணவும் கூட. ஓகே கைஸ், வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.